ஃப்ளிப்கார்ட்டில் அம்மா வீட்டுக்காக கொஞ்சம் மளிகை பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மதியம் 1 மணிக்கு மேலே தான் ஷெட்யூல் கொடுத்துருந்தேன். கரெக்டாக 4 o'clock எனக்கு டெலிவரி பண்ணாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன வாங்கினேன் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் தான் நான் வாங்கின பொருட்கள். இது 2 வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து உமன் ஹார்லிக்ஸ் வாங்கியிருந்தேன். எப்போவுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். பிகாஸ் வந்து இதோட ரேட் வந்து 355 இதில் போட்டிருக்கா. கடையில் வாங்கினீங்கன்னா அதே ரேட் தான் வரும். பட் இங்கே வந்து நான் 257 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 வாங்கினேன். ஒன்று எங்கள் அம்மாவுக்காகவும் எங்கள் மாமியாருக்காகவும் வாங்கினேன். உமன் ஹார்லிக்ஸ் வாங்கினீங்கன்னா எப்போவுமே கேரமல் ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. மேலே அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த மேகி தான். மேகி எப்போவுமே யாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வாங்கினேன். 90 ரூபா 80 ருபீஸ்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஸ்டே ஃப்ரீ தான். ஸ்டே ஃப்ரீ வந்து 275 ரூபா. 40 யூனிட் இதில் இருக்கும். 208 ரூபாய்க்கு நான் இந்த ஸ்டே ஃப்ரீ வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வரமிளகா. இதோட ரேட் வந்து இதிலே போட்டிருக்கும் பாருங்கள். 90 ரூபா. இது 1/2 கிலோ. நான் வந்து 43 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே நிறைய பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் ஆஃபரில் இருந்தால் வாங்கிடுவேன். இது ஒரு லிப் பாம் 25 ரூபா போட்டிருந்தது. இதுக்கெல்லாம் பெரிய ஆஃபர் இருக்காது. பட் பல்காக பொருட்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் இருந்தால் வாங்கிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சாட் மசாலா. ரொம்ப நாளாக நான் சாட் மசாலா யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 45 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அது கோல்டு வின்னர் 139 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில். இந்த தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் 200 ரூபா போட்டிருந்தேன் இந்த பாக்கெட்டில். நான் வாங்கினது 160 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்து இதோட பேக்கெட்லேயே போட்டிருக்கோம் எவ்வளோன்னு. நான் வந்து 36 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் 1/2 கிலோ. 75 ரூபா போட்டிருக்கு. நான் 36 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது 60 ருபீஸ் இந்த ஐஸ்கிரீம் பவுடர். நான் 25 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். பேக்கிங் பவுடர் 41 ரூபா. நான் 25 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 100 கிராம். இது வந்து 1/2 கிலோ உளுந்து, கருப்பு உளுந்து. இது வந்து 100 ருபீஸ். நான் 80 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் மக்கானா வந்து நான் 150 ருபீஸ்க்கு 100 கிராம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் சாம்பார் பவுடர் 46 ரூபா. இந்த சாம்பார் 27 ரூபாய்க்கு அந்த சாம்பார் பவுடர் பண்ணால் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டி வால்ஸோட வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பவுடர் வாங்கியிருந்தேன். 200 கிராம் அதை வந்து 191 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 275 ரூபா பின்னாடி போட்டிருந்தது. இது புளி வந்து 1/2 கிலோ. இதோட ரேட் வந்து 160 ரூபா போட்டிருக்கு. நான் 80 ருபீஸ்க்கு வாங்கினேன். கருப்பு திராட்சை இது 97 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது 280 ரூபான்னு போட்டிருந்தது 1/4 கிலோ. நெக்ஸ்ட் வந்து வனஸ்பதி. இது வந்து பிஸ்கெட் ட்ரை பண்ணுறக்காக வாங்கியிருந்தேன் சாம்பிளுக்கு. 80 ருபீஸ் 1/2 லிட்டர். பட் இது ஆக்சுவல் ரேட் 100 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு 50 கிராம் வெள்ளை கருப்பு திராட்சை தான். இது ஒரு 33 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். பட் இது ஒரு 50 ரூபா போட்டிருந்தது பின்னாடி. நெக்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய். இதயம் நல்லெண்ணெய். இதோட ரேட் வந்து 201 ரூபா. இதை நான் 188 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த ஆசீர்வாதோட கோதுமை சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். 850 கிராம் இது குவான்டிட்டி. இது வந்து 75 ரூபா பின்னாடி போட்டிருந்தது. நான் வாங்கினது 45 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அடுத்தது சீரகம் வந்து 240 ரூபா போட்டிருக்கு. 200 கிராம் சீரகம் 65 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அகெயின் இந்த ஐஸ்கிரீம் பவுடர் தான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். சாக்லேட் ஃப்ளேவர். பாசிப்பருப்பு வந்து இது 1/2 கிலோ வந்து 100 ரூபா போட்டிருக்கு. நான் 80 ருபீஸ்க்கு வாங்கினேன். 80 இல்லை 74 ருபீஸ்க்கு வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த பாரிஸோட வந்து கரும்பு சர்க்கரை 1/2 கிலோ. இது 1500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் அது 1 ரூபாய்க்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே சாம்பார் பவுடர் தான் 27 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கருப்பு சுண்டல் 1/2 கிலோ 52 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்.
இது ரேட்டு 90 போட்டிருந்தது. இதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொருள் ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் போடுவோம், 50% மேலே. அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸு. இது ஒரு பொருளோட ரேட் வந்து 60 ருபீஸ். நான் 25 ருபீஸ்க்கு வாங்கினேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில்